உண்மைக்குமே வந்து அவளுடைய நிலைமை வந்து படு மோசமான நிலைமை. என்னடாவா ரோட்டுக்குள்ள ஒரு கயசொன்று வந்துடுறாங்க வாசலில். அவள் துளியுமே இல்லை, அது வரும் ஜேக்கு இல்லாமல் இருந்தது. அப்படி கூட்டி கொண்டு வந்தவர் ஏனண்டா அந்த அப்பாவுக்கு வந்து அந்த பூரான் ஏதோ கையில் குத்தி கொஞ்சம் காசு எதுவும் கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி போட்டு போனான். ஆனால் அங்கே போனால் நிலைமையே வந்து மாறி போயிருக்கு. அப்போ அந்த அக்காவுடைய மகள்லாம் வந்தது வந்து சொன்ன கதையை கேட்டோன்னே உண்மைக்குமே வந்து எனக்கு என்னன்னு சொல்கிறது சரியான ஒரு மனக்கவலை ஆகிட்டுது. ரோஜா அம்மாவை தேடித்தான் கண்டுபிடிக்கணுமென்ற மாதிரிக்கு போயிட்டு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். உங்கள்கிட்ட மைக்கு இல்லை கள்ளி என்னிட தான் இருக்குது, கொஞ்சம் சத்தமாக கதைங்க. ஓகே, மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடாவா ரோட்டுக்குள்ள ஒரு கயசொன்று வந்துடுறாங்க வாசலில். ஐயோ, வாசலுக்கு நேரம் நிற்கிது. என்ன வீட்டடி தானோ வீட்டடிலாம் நிற்கிது. இல்லை ஒரு வாகனம் வழியில் இல்லை. வெளிநாட்டுக்காரர் வந்தா சில போல சொல்லலாது. இல்லை நாங்கள் போவோம் நம்மளில் ரங்கினா போவோம். ரங்கிலே எங்கட விட்ட இல்லைன்னு ஏன் நான் சொல்கிறேன்டா, பேன் வெரைட்டியை வந்து எங்களோட வீட்டை பார்க்கவே இல்லை, அப்படி நேராக பார்த்தேன் அந்த ஓடுறா அப்படி சொன்னா ரிவர்ஸ் வருது ரிவர்ஸ் வருது. என்னடா போக மாட்டேதான் குழந்தை நடுவில் நிற்கிறேஜமார். போகுது போகுது. அந்த இடம் அந்த கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஏரியாவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற டிப்பரே போய் வருது. அப்படியே நம்ம நிற்கிது. அப்போ உங்களுக்கு அதை வெயிட் பண்ணி அப்போ நான் அவருக்கு போய் பார்த்துட்டு பாடுறேன். என்ன பேர் என்ன? குஷியா? மயூரனா? ஓ, அதில் ஒரு ஆள் இருக்கிறா வைஃப் டீச்சர் தான். நான் அவருடைய பேர் மயூர். துசி என்னண்டா அது அந்த விட அந்த ஆஷ் கலர் பெயிண்ட் அடிச்சவர். ஓகே ஓகே. அது துசியன்னா அந்த வீட்டை தேடி வந்தவே. ஓ ஓ ஓ ஓகே. அப்போ மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் காணொளியூடாக என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இப்போ எங்களுடைய வீட்டை வந்து ரோஜா அம்மா வேலை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதை குறித்து நிறைய வீடியோவும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் வகையில் ஒரு நண்பரும் வந்து ஒரு தவறான வீடியோவும் எங்களை பற்றி பதிவு செய்திருந்தார். அதாவது வந்து ரோஜா அம்மாவை நாங்கள் வச்சு வேலை வாங்கி போட்டு அவாவுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காம ஒரு 10,000 சம்பளத்தை கொடுத்து ஏமாத்திரம் பண்ண மாதிரிக்கு ஒரு நண்பன் வந்து வீடியோவும் பதிவு செய்திருந்தார். ஸோ அதுக்கு பதிலாக நாங்களும் வந்து ஒரு சில வீடியோவில் பதிவு செய்திருந்தாங்களே என்ன. ஸோ எங்களுடைய மாமா கூட வந்திருந்து அதுக்கு சில கருத்துக்களை சொல்லி அந்த வீடியோ நாங்கள் வெளியிட்டிருந்த நாங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக வந்து நாங்கள் ஏஞ்சல் வியூவில் வீடியோ செய்ய துவங்கினாலும் ரோஜா அம்மாவை ஏஞ்சல் வியூவில் நாங்கள் காண்பிக்கல. என்ன அன்றைக்கும் கடைசி அப்போ நானும் நிஷியாக்கா வந்து இங்கே குக்கிங் வீடியோ போட்டுனாங்களே, அப்போ கூட ரோயாக்கா இல்லை. அப்போ கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தவங்க எங்கே ரோயா அம்மாவை காணையில அதுதான் ரோஜா அம்மாவை கேட்டிருந்தேன். ரோயா அம்மாட்டான சேர்ந்து குக்கிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஓ, மற்றது வந்து அந்த நண்பனுடைய பயத்தால் ரோஜா அம்மா வீடியோவுக்கு காட்டுற இல்லையான்ற மாதிரி கூட கேட்டிருந்தவங்க. உண்மைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆகுது. 15-20 நாளாக வந்து ரோஜா அம்மா எங்களுடைய வீட்டை வந்து வேலைக்கு வரையில
உண்மைக்குமே வந்து அவளுடைய நிலைமை வந்து படுமோசமான நிலைமை. உண்மைக்குமே வந்து சரியான கவலை அவள் நினைச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னுக்கு நான் அவள் வந்து எங்களை விட்ட வேலைக்கு வரான் விட்டுட்டா. இப்போ நான் வந்து வேலைக்கு வரான் விட்டு 15 நாள் ஆகிட்டு. அவங்க வேலைக்கு வரான் விட்டு ஒரு 5 நாளைக்கு நான் ரோஜா அம்மாவை தேடி போயிருந்தானே. ஸோ உண்மைக்குமே வந்து ரோஜா அம்மா எங்களோட வீட்டை வந்து வேலை செய்யக்க கிடக்கிட சொல்லுவா, எனக்கு வந்து நெஞ்சுக்க நோவுற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நாள் வந்து வீட்டை நின்று ஓட்ட அடுத்த நாள் வந்து சொன்னால் நேற்று நெஞ்சு கவுத்தினபடியாக தான் நான் வேலைக்கு வரையலை என்று சொல்லியிருந்தவா. அப்போ நாங்கள் சொல்கிறது ஏனம்மா இது வெரி அதுவும் இருக்குது. அப்போ வந்து நெஞ்சுக்க நோவுதுன்ட்டு சொன்னவா. அப்போ நான் சொல்கிறது ஏனம்மா இப்படி எல்லா இடமும் வேலைக்கு போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையை செய்யுங்களேன், இப்படி எல்லா இடம் வேலை செய்கிறீங்க, எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உங்களுக்கு தாரையில் 1000 1500 2000க்கு மாதம் ஃபுல்லாக போய் வந்து விளக்குமாறு பிடிச்சி கூட்டி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து அது ஒரு சரியான கஷ்டம். நீங்கள் எங்களோட வீட்டை மட்டும் வேலை செய்கிறேன்னு சொன்னால் வேலை செய்யுங்கம்மா, நான் பார்த்து உங்களை கவனிப்பேன்ன்ற மாதிரிக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து வேலை செய்து பழகி போச்சு. அந்த வேலை செய்யாமல் உண்மைக்குமே வந்து சும்மா இருக்குன்னு சொன்னால் அது வந்து சரியே வராது. ஏன்னா உங்களோட அப்பா முந்தி அப்படி தானே, என்னதான் வருத்தம் வந்தாலும் இங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லி வீட்டை விட்டால் வீட்டில் நிற்கிறீங்கள விறகு கொத்துறது அங்கே இங்கேன்னு சொல்லி அவரும் வந்து இந்த நேரம் வேலையை குறித்து வேலை செய்து கொண்டே இருப்பார். அதாவது வந்து வேலை செய்து வீட்டில் நிற்க மாட்டார், விறகுத்த போயிடுவார். விறகுத்த போய் தான் ஏதோ பூராட்ட கடி பண்ணிக்கணும் வந்து ஞாபகம் இருக்கு. அப்பாவுக்கு இப்படித்தான் விறகு எடுக்க போனார், அது எங்களை வீட்டு தேவைக்கு எடுக்க போனவர். அப்போ எடுக்க போவிக்க வந்து அப்பாவை கண்ண நிறமா ஞாயிற்றுக்கிழமை கண்ண நிறமா காணையில் என்னென்று பார்த்தா அப்பா சைக்கிளில் உருட்டி கொண்டு வர்றார். அப்போ அவளை துளியுமே இல்லை, அது வரும் சைக்கிள் அமருது அப்படி உருட்டி கொண்டு வந்தவர். ஏனென்று அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து அந்த பூரான் ஏதோ கையில் குத்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு நாள் பிள்ளை வார்டிலையும் இருந்தவர். ஓ அதே மாதிரி தான் ரோஜா அம்மாவும் வந்து வேலை செய்து என்னென்னு சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து பழகின பட்சத்தில் அவங்க வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதுவரை காலம் வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 15 நாட்களாக வந்து ரோஜா அம்மா வேலைக்கு எங்கேயுமே போகையில் அவங்களோட வீட்டில் நிற்கிறாங்களான்றதே சந்தேகம்தான். ஏன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னுக்கு ரோஜா அம்மா வீட்டை வரையலை என்று சொல்லி, அதாவது வந்து நெஞ்சு குத்தண்டு சொன்னவா அப்போ வரையலை என்று சொல்லி பார்க்க போயிருந்தான். ஸோ எதுவும் வந்து பிரச்சனையோ தெரியலை, நெஞ்சு குத்தண்டு சொன்னால் எதுவும் வருத்தமாக இருக்கும், போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் காசு எதுவும் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லி போட்டு போனான். ஆனால் அங்கே போனால் நிலைமையே வந்து மாறி போயிருக்கு. ரோஜா அம்மாவை தேடித்தான் கண்டுபிடிக்கணுமென்ற மாதிரிக்கு போயிட்டு. ஸோ நான் அவங்களுடைய வீட்டை போய் கூப்பிடுறேன், அந்த நேரம் ரோஜா அம்மா வீட்டை இல்லை. அப்போ கத்துண்டு கத்தி போட்டு பக்கத்தில் அவங்களுடைய அக்காவுடைய வீடு இருந்தது. அப்போ அந்த அக்காக்களுடைய வீட்டை போய் ரோஜா அம்மா எங்கேங்கன்னு சொல்லி போய் கேட்க, அப்போ அந்த அக்காவுடைய மகள்லாம் வந்தது. வந்து சொன்ன கதையை கேட்டோன்னே உண்மைக்குமே வந்து எனக்கு என்னன்னு சொல்கிறது சரியான ஒரு மனக்கவலை ஆகிட்டுது. ஸோ ரோஜா அம்மாவை பார்த்தே ஆகணும் என்ற மாதிரிக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு பதிலை தான் அந்த தங்கச்சி வந்து எனக்கு சொன்னது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நான் அறிஞ்சிருக்கேனே ஒழிய, ஆனால் ஒரு காலம் வாக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி நான் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ ஒரு நேரம் இப்படியான ஒரு வருத்தம் இருந்ததுன்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அப்படியான வருத்தம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தவை. அப்போ அந்த தங்கச்சி வந்து என்னட்ட என்ன சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோஜா அம்மாவுக்கு வந்து மனநோய் ஏற்பட்டுட்டு தான். அதாவது வந்து நிறைய காலத்துக்கு பிறகு ரோஜா அம்மாவுக்கு வந்து எங்களோட வீட்டுக்கு வேலைக்கு வரக்கு முன்னும் எனக்கு அவ்வளோத்துக்கு அப்பான்னு தெரியாது. எல்லாரும் சொன்னேன்னா ரோஜா அம்மாவுக்கு கொஞ்சம் இதுதான் உண்டு. ஆனால் என்னத்தை நான் உண்மைக்குமே இருந்தேனாண்டா சிரிக்கிற குணம் இருக்குது. எங்கே போனாலும் ரோட்டால் போவா தண்டை பாட்டில் சிரித்து கொண்டு போவாள். யாரை கண்டு யாரை காணாடிங்கிற தண்டை பாட்டில் சிரிப்பேன். வீட்டை ஓடிப்போ தனியாக நின்றுப்போம். முத்தங்களை நான் கூட்டினேன் தண்டை பாட்டில் இருந்து கழிச்சு வேக்க கூட்டுவாள். அப்போ நானுமே நினைச்சேன், நான் அம்மாவுக்கு இதுதான் பிரச்சனையாண்டு, மற்றும்படி இவ்வளோ பெரிய தூரம் அளவுக்கு பிரச்சனை வருமென்று எனக்கு தெரியாது. எல்லாரும் சொன்னேன்னா இப்படி சின்ன இப்படி பிரச்சனை இருக்காண்ட உண்மைக்குமே நான் நினைச்ச பிரச்சனை இதைத்தான். நானும் அப்படி தான் நினைச்சேன். அந்த ரோட்டால் அந்த சிரிச்சு கொண்டு ஆக்களோட அந்த காய்ச்சி கொண்டு திரியதை பார்த்தா வாக்கு வந்து மனநோய் தனியாக கதைப்பா. ஓ அதை நினைச்சு தான் நான் நினைச்சேன் அதெல்லாம் வந்து மனநோய் என்று சொல்கிறீங்கன்னு. ஆனால் அன்றைக்கு அவங்களுடைய மகள் சொன்னது வந்து உண்மைக்குமே வந்து அவாவுக்கு வந்து மனநோய் ஏற்பட்டு அவள் வந்து வீட்டிலே இல்லை. அவள் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டை விட எங்கே போகிறான்டே தெரியலை. நேற்று இரவு ஃபுல்லாக
வீட்டை வரவே இல்லை. விடிய கொஞ்ச நேரம் வந்தவா வந்திருந்து போட்டு இப்போ ஆளை எங்கேண்டே தெரியலைன்ற மாதிரிக்கு அவங்களுடைய மகள் வந்து சொன்னோடனே எனக்கு இன்னும் மனசில் ஒரு கவலையாக போயிட்டு. ஏன்னு சொன்னால் எங்கே போகிறாண்டு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறாண்டே யோசிச்சு பாருங்க. கோயில் இல்லாமா இப்போ கடைசியாக இன்றைக்கு சார்வக்காவிட்ட சாப்பாடு கொடுத்தது தானே. அப்போ சார்வக்காவிட்ட சாப்பாடு கொடுக்க அங்கே புனநகரில் இந்த அவாண்ட இடம் புனநகர் தானே ரோயாமாண்ட. அப்போ நாங்கள்கிட்ட இப்படி ரோயாமாவை தெரியுமா? இப்போ நாங்கள் வந்து பச்ச பேர் ரோயாம்மா கருப்புரோசாண்ட. இப்போ நான் அந்த இதுலேயே வந்து இவாவே வந்து ரோயாம்மா உங்களுக்கு தெரியுமா இப்போ வீட்டை வாடுறாங்க காணையில் என்று அப்படி கேட்டேன். நான் அவையில் கேட்ப மாட்டேட்டு யார் அது ரோயாம்மான்னு கேட்டேன். அவைகளுக்கு வந்து நான் வச்ச பேர் தெரியா, எனக்கும் அந்த அம்மாண்ட அந்த இந்த பேர் தெரியாதானே. பிறகுதான் சொன்னா இப்படி பிசி என்னாண்ட வவான்னு சொல்லத்தான் மனசின்னு சொல்ல. ஆட கடவுளை அந்த கதையை ஏன் கேட்குறீங்க தங்கச்சி ஏன் என்ன கொண்டு கேட்கத்தான் சொன்னால். இப்போ அவாவுக்கு ஒரு கொஞ்ச நாளாக மனநோய் ஏற்பட்டாம வந்து வீட்டில் இருக்கிற இல்லையா. மற்ற கோயில்கள் வாசல் வல்லாம் நம்ம கிடக்கிறதாம். மற்றொரு மகன் ஒன்று இருக்காமல் அது ஒரு மகள் ஒன்று இருக்கா. அவள் வந்து வெட்டிங் செய்துட்டா. அவள் ரிங்கோவில் தானே இருக்கிறது. அவள் மகன் ஒன்று இருக்குதான். பாவம் அந்த பிள்ளைன்னு சொல்லி கவலைப்பட்டு காய்ச்சி. அப்போ நாங்கள் இப்போ கடைசி எங்கேம்மா ரோயாமல் இருக்கு நாங்கள் வந்து நான் தேடி இல்லாமன்னு சொல்ல. ஓம்மா நீங்கள் பெரிய கவங்க இல்லையாம் ஒரு இப்போ கடைசியாக கொஞ்சம் கூடியாம் அவள் கொஞ்சம் மேலாக்கட்டமாக கூடியாம். இப்போ மந்திய ஹாஸ்பிட்டலில் அந்த இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணுமா. ஹாஸ்பிட்டல்லையா ஹாஸ்பிட்டலில் இப்போ கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணுமா. கடவுளே தான் தெரியும் உங்களுக்கு. எனக்கு இன்றைக்கு தான் வந்து நான் வந்து அந்த அவையில் வந்து புனநகர்ன்னு சொல்லத்தான் உடனே எனக்கு ரோயாமன் நான் வந்து உடனே அயிலையை வச்சு திரும்ப கேட்கத்தான். அவள் சொன்னால் ஒரு கொஞ்ச நாளாக வந்து அவள் வீட்டிலேயே இல்லையா. ஐயோ கடவுளே எனக்கு போய் பார்க்கணும் போல. நாங்கள் மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போகணும். அப்போ வீட்டிலேயே இல்லையாம். கடைசியாக வந்து அவள் வந்து கோயில் வழியில் கிடக்க அவளை கட்டுட்டாவா. கோயிலில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கூடித்தானாம். அவள் போகமாட்டேன்டா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த அப்படி ஒரு இதில் நின்றவா அந்த குளாரி அடித்து கத்தி தானே அந்த இவியல் அப்படியே நாட்கள் வந்து அப்படி தெரியும் தானே என்ன நடக்க மாட்டேன். இப்போ கடைசி கட்டம் தாங்கலாமல் தான் மந்திய ஹாஸ்பிட்டலில் கொண்டே அவள் அந்த இந்த இதுக்குரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டே விட்டு கிடக்க மனநோய் ஹாஸ்பிட்டலில். உண்மைக்குமே வந்து ரோஜாம்மாவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக சோகமுண்டான்னு சொல்லணுமே. ஸோ என்னென்னு சொல்கிறது, அம்மா அப்பாக்களோட இருக்கையும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சோம். கல்யாணம் கட்டி துவங்கி இது வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோன்ற மாதிரி நிறைய மாதிரிக்கு சொல்லுவேன். காலத்துலேருந்து தான் தானே வேலைக்கு போய் கொண்டிருக்கணும். வேலைக்கு கொஞ்சம் ரிங்ஸ் வாங்கிக்கிறன்ற ஒன்று. மற்றது வேலைக்கு போகிறது மட்டும் இல்லையா, வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு கொடுக்காட்டி அடி வேற வேண்டணுமா. சாமானில் தூக்கி சொல்லுவா சில எனக்கு புட்டை வைக்க தெரியாதான். உண்மைக்குமே ரோயம்மாவுக்கு சமைக்க தெரியாது சத்தியமா. அவ்வளோவா தான் செய்ய தெரியுமா. அப்போ தான் எனக்கு புட்டு வைக்க தெரியாது. பெரிய புட்டு வள வச்சாவா மிஸ் என்ன உடனே அதை தூக்கி கொட்டு வேற மற்ற சாமான்களை எடுத்துக்கொண்டு வித்துட்டு வேற வேறையா இருக்கும். அப்படி என்று சொல்லி உண்மைக்குமே வந்து சரியாக கவலைப்படுவா. இப்போ எங்களோட வீட்டை ஒரு நாள் நின்று போட்டு இப்போ கொஞ்ச நாளாக வீட்டை இல்லாது எங்களுக்கு ஒரு போர் அடித்த மாதிரி. நல்ல ஒரு எங்களோட வந்து நின்றாலே அவாக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது. நல்ல சந்தோஷமாக இருப்பாள். நாங்கள் சொன்னால் நம்புறீங்களோ தெரியல. இவாக்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்குன்றதே மறந்து நாங்கள் எங்களோட தம்பியை கூட வாட்டை தான் கொடுப்போம் சில வேலை பச்சிருக்க சொல்லி. ஏன்னா சில விழாவான் மனத்தாக்கங்கள் என்னென்னு சொல்கிறது கணவனை குறித்தான கவலையும் இருந்து கொண்டிருந்தேன். ஸோ அவாக்கு வந்து கணவரை என்னதான் துன்புறுத்தினாலும் கணவரை வந்து ஏன் நேசித்தது கூட எப்பயுமே வந்து கணவரை பற்றி கேய்ச்சி கொண்டு தான் இருப்பேன். அங்கே போகணுமெண்டா ஆசை, யாரும் போனால் நானும் போவேன் பார்ப்பேன்ன்ற மாதிரிக்கு கூட சொல்லியிருந்தவா. கணவனை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுறான்றதை அவாண்ட வாயிலேருந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டு நாங்கள். ஸோ அவாக்கண்டு சொல்லி ஒரு மகன் தான் துணையாக இருந்தது என்ன. ஸோ அதுவும் வந்து சின்ன மகன். ஸோ அவரை நீ காலம் வளர்ந்து உழைச்சி பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து ரோஜாம்மா தன்னுடைய முயற்சியால் ஸோ இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்றதை மறந்து நல்ல மாதிரி தான் இருந்தவா. ஸோ நல்ல மாதிரி உழைப்பா. வேலைதான் எந்த நேரம் வேலை. அவாக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை தான். இங்கே நாங்கள் இப்போ ரோயாம்மா இங்கே வீட்டை வந்தால் அப்புறம் ரோயாம்மா இனி நீங்கள் மதியத்தோட ரோயாம்மா போயிடுவோம். 1 மணி 1:30 வீட்டை தங்கட வீட்டை போயிடுவோம். அப்போ இனி போய் இப்படி வீட்டை இருப்பீங்களான்னு நினச்சி நான் அப்படி வீட்டை இருக்க மாட்டேன். அப்போ என்ன செய்வாங்க கொஞ்சம் நேரம் போய் படுப்பேன். படுத்துட்டு அப்புறம் அந்த கோயில் கூட்ட போகணும். அப்புறம் அந்த அம்மா வரைக்கும் நான் வீடு கூட்ட போகணும். அப்படி நான் அப்போ ஏன் ரோயாம்மா இப்படி கஷ்டப்படுறீங்க வீட்டில் போய் சீச்சி தனக்கும் இப்படியெல்லாம் வீட்டை இருக்க சரி வராதான் எனக்கும் இப்படி வேலை செய்கிறதானா பிடிக்குமான்னு சொல்லி போட்டு இப்படி தெரியும். அவள் என்ன வந்த இன்றைக்கு தான் தெரியும் எனக்கு
அந்த சாருவாக்காவிட்ட போய்க்கிறதான் அவங்க சொன்னவங்க இவாக்கு வந்து கிளினிக் போட்டு கொடுத்ததாம். இவன் வந்து அந்த கிளினிக்கை வந்து போகாமல் விட்டுட்டாவான். துளசியல் எல்லாம் எடுத்து குடிக்காமல் விட்டுட்டான். கன வருஷத்துக்கு பிறகு தானே இது வந்திருக்கான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு தானே வந்திருக்காங்க சார். உண்மைக்குமே வந்து அவள் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்குமே. ஸோ பழகிறக்கு முதல்ல எப்படியோ தெரியல, அவள் பழக வலிக்கிட்டான்னு சொன்னால் உண்மைக்குமே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். திறமை எல்லாமே இருக்குல்ல ஒரு ஆக்களோட பழையனோட நான் கண்டுபிடிப்பா. ஸோ உண்மைக்கும் தான். ஸோ சில பேர்கிட்டன்னு சொல்கிறது இவாவோட ஒரு 5 நாள் வந்து பழகிட்டான்னு சொன்னால் இவாவை பற்றி ஃபுல் ஜாதகம்னு சொல்லுவாள். அக்காக்கிட்ட சொல்லத்தான் அப்போ தான் எங்கள் அக்காக்கள் அவங்களுக்கு முன்னால் சொல்லல என்னக்கிட்ட சொல்லுவோம் இவாவை கொஞ்சம் மனநோய்ன்னு சொன்னது மனுஷுக்கு நல்ல அறிவு இருக்குண்டு என்னப்பா உன்னை பற்றியே உடனே இல்லைன்னு சொல்லுதாண்டே இருந்தா உன்னை சொல்லுவா இருக்குது. ஓ சிலவாளி ஒன்றும் இல்லை கவனம் இல்லை சாப்பாடை சமைக்கிறது கொட்டுறது அப்படி உடுப்பு இல்லை கவனம் இல்லை அண்ணா அவ்வளோ வச்சு கொடுத்து ஓடா தேஞ்சு கொண்டு போகிறார் வாராக்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படி இப்படி வந்து சொல்லு. அப்போ தான் அக்காக்களை சொன்னேன் பேர் அக்கா வந்து சொன்னேன் உடனே பேர் இந்த அம்மா வந்து உன்னை வந்து அறிஞ்சிருக்கிற யார் சொன்ன இவாக்கு இப்படி பிரச்சனை இருக்கான்ட்டு. நானும் நார்மலாக தான் நினைச்சேன் இவ்வளோ தூர பிரச்சனை. உண்மை கூட நானும் வந்து அண்டைக்கு போய் சந்திச்சு கதை கேட்க சரி அவாக்கு இப்படி வாரன்னு சொன்னால் நின்றுருந்தானே நின்றா பிறகு அவள் வீட்டை வருவான்ற மாதிரி தான் நினைச்சது. அதே மாதிரி தான் முந்தின நாள் ஃபோன் கேட்க ஒரு அம்மா ஒரு ஆள் வழியிலேருந்து வரப்போகிறாங்க. அப்போ ரோஜா அம்மாவை கூப்பிட்டு தூளெல்லாம் திரிச்சு கொண்டு போகணும் அதெல்லாம் பிக் பண்ணி கொண்டு போகணுமெண்டெல்லாம் சொல்லி கதை கேட்க எனக்கு கவலையாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட வந்து நான் உண்மையும் சொல்ல இல்லாமல் உண்மைக்குமே வந்து நான் ரோஜா அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லலை. சரியம்மா நீங்கள் வாங்க கட்டாயம் ரோஜா அம்மா வந்து ஐயோ ஆடு வந்துட்டு விட்டேன் கடிச்சிட்டு சரி வந்து அது ஏஞ்சம்மான்ற இதெல்லோ ஓ அது நல்ல ஓகே வீட்டை திடீரெண்டு வந்து ஆடு வந்துட்டு. ஸோ ஏஞ்சம்மா வந்து வாசலோட அந்த ரோஜா பூ மரம் வச்சுருக்காது. ஆனால் அதை ஏற்கனவே வந்து ஆடு கடிச்சிட்டு என்னை பக்கத்து வீட்டுக்காட்ட ஆடு கடிச்சு இப்போ வளர்ந்து கொண்டு வருது. சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்க. உண்மைக்குமே வந்து ரோஜா அம்மாவை பற்றி நான் அந்த சுவிசம்மாட்ட எதுவுமே சொல்லலை. என்று சொன்னால் ரோஜா அம்மா திரும்பவும் குணமாகி வீட்டை வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கைலாம் இருந்தது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு புனர்லேருந்து வந்த அக்கா தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மந்திய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. கட்டாயம் அவங்கள போய் நான் பார்க்கணும். பார்த்தா தான் எனக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மைக்குமே வந்து என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அவள் சாப்பிட்றத பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னென்னு சொல்கிறது சரியான ஒரு பசியில் இருக்கிறார்கள் அந்த அவாஞ்சப்பட்டு சாப்பிட்ற மாதிரிக்கு சரியான ஒரு கவலையாக இருக்கும். அவள் வந்து எங்களோட இருந்து சாப்பிட்றண்டாலே எனக்கு நல்ல விருப்பம் வேணும்னு சொன்னால் சாப்பிட்றண்டாவே நல்ல ஒரு விருப்பம். எனக்கும் அதே மாதிரி தான் யாரும் வந்து சாப்பிடக்கூடிய ஆக்களுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னால் எனக்கு சரியான விருப்பம். ஏன்டா அவங்க சாப்பிட்றத பார்க்க அந்த ஆர்வத்தில் ஆசையாக இருக்கும். அவங்களும் வந்து சாப்பிட்டு மகனை கண்டு சொல்லி சாப்பாடும் எடுத்துக்கொண்டு போகிறவா. இப்போ மகன் நிலைமை என்னவோ ஏதோ எனக்குண்டா தெரியல. என்ன ஒரு பக்கம் அவன் அக்கா இருக்கிறடியா ஓரளவு பிரச்சனை இல்லை கல்யாணம் கட்டிட்டா தான் அவங்க இருந்தாலும் அம்மா சொல்லுவா ரோஜா அம்மா உங்களோட சாப்பாடு வரும் வரைக்குமே ஒரு பக்கத்து அக்கா விட்ட கூட போய் சாப்பிட மாட்டார் பார்த்து கொண்டு இருப்பாரா. உண்மைக்கு வந்து சரியான கவலை எனக்கு அந்த கதை கேட்டது சரியான கவலை. இப்போ ரோஜா அம்மா இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்கே கொண்டு சாப்பாட்டை கொடுக்குறது அப்படிலாம் கொடுக்குறது அழகு இல்லை தானே என்ன சொன்ன அப்புறம் அவங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் பெறக்கூடாது. ஸோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் நாங்கள் இருக்கிறோம் சாப்பாட்டை கொண்டு வந்து தாரணம்னு சொல்லி ஒரு எண்ணம் பெறக்கூடாது. இது வந்து ரோஜா அம்மா எங்களோட வேலை செய்கிறபடியாக அவங்க வந்து சாப்பாடு கொண்டு போகிறது பெருசாக யாருக்குமே வந்து இதாக தெரியாது என்ன தவறா. இப்போ நாங்கள் நார்மலாக ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொண்டே கொடுக்குறது அது வந்து சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பிள்ளையாக தெரியலாம். ஸோ அதால் வந்து உண்மைக்குமே வந்து நான் ரோஜாம்மா வருவான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு வந்து இன்றைக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிட்டுது. ரோஜாம்மாவை நாளைய கட்டாயம் நான் போய் பார்க்கணும். அப்படி தான் ஒரு நண்பனும் வந்து சில நாட்களுக்கு முன்னே பதிவு செய்திருந்தவர். உண்மைக்குமே வந்து உண்மைத்துவம் தெரியாமல் சில பேர் வந்து சில கதையில் நீங்கள் கதைக்கிறீங்க. ஸோ ரோஜாம்மா வந்து எங்களோட எப்படி பிழையினவா எங்களோட எப்படி இருந்தவான்னு சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அம்மா ஸ்தானத்தில் நான் அவங்கள வச்சு பார்க்குறது. ஸோ எங்களோட வீட்டில் என்று சொல்லி முத்தமே இல்லை. ஸோ அவங்க வந்து எல்லா வீட்டையும் வேலைக்கு போகிறது முத்தம் கூட்ட தான். எங்களோட வீட்டை வந்து முத்தமே இல்லை. அதே மாதிரி சட்டிவான கழுவானு ஒரு நாளும் விடாது. ஏன்னா சமைக்கிறதுக்கு அந்த காய்கறி வெட்டி தரது மற்ற இந்த மாவு கூட்டுறது அவ்வளோ தான் வேலை என்று சொல்லி அவாக்கு நான் கொடுத்த வேலை. ஸோ இது வந்து நாங்கள் செய்யலாமல் கொடுத்த வேண்டிய இல்லை உண்மைக்கு வந்து செய்யலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட கதை கேட்க மற்றாக்கள் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை பார்த்து எனக்கு சரியான கவலை மனசுக்கு.
என்னன்னு சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு இப்போ அவாக்கு மனநோய் வந்து சும்மா நார்மலாக தான் தெரியும். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கான ஆனால் ஒரு சில பேர் வந்து அவன் இதை எடுத்து அவள் அடிமையாக்கி வச்சுருந்த விடம் எத்தனையோ பேர்கிட்ட வீட்டை போயினவா போனேலே அப்போ வந்து இந்த சம்பளங்களை சொல்லுவா. உண்மையாக கவலையாக இருக்கும். முத்தமெல்லாம் ஒரு இடத்துல போய் முத்தம் கூட்டுவாவாம் கிழமையில் 3-4 நாளைக்கு இப்போ கூட்டினாவாம். எவ்வளோ ரோயம்மா தருவினம்டா 800 தருவினம்மா 800 தருவினம் அவன்டே யோசிச்சுப்பாங்க. மற்றது சொல்லுவா பெரிய முத்தமா மாமர கஞ்செல்லாம் கொட்டி இருக்குமாம். ஒரு ரூபாய்க்கில் வந்து அள்ளி கொட்டணுமாம். அதுக்கு வந்து எங்களை விட்டு சத்தியமாக முத்தமே இல்லைன்னு தெரியும் தானே எல்லாருக்குமே வந்து பின்னுக்கு ஒரு சின்ன முத்தம் தான் இருக்குது. ஏன்னா மற்ற ஒரு ஆக்கள் இதை வீக்னஸை தெரிஞ்சு நீங்களும் வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னா உண்மைக்குமா வந்து இப்படி ஆனாக்களுக்கு இன்னும் நாங்கள் ஆறுதலாக இருக்கணும் பாவம். அதே மாதிரி தான் அவாக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க எங்கட வீட்டை வருவா அப்போ வீடியோக்கெல்லாம் இப்போ அவங்க சந்தோஷம். அப்போ அவள்கிட்ட டச் ஃபோன் இல்லை உண்மைக்குமே. அப்போ நான் ரோயாம்மா அவங்களோட வீடியோ பார்க்க போகிறேங்க ஓமடி எனக்கு ஒரு காட்டடிக்கன்னு சொல்லுவா. அப்போ எடுத்து சும்மா இது கேட்க போனேன் போட்டு இந்த வடிவா பேர் இந்த வீடியோவில் என்ன தன்னை வெள்ளையாக காட்டுது வடிவா இருக்கு இப்படி இந்த பாட்டை பேர் என்றெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு கதை நேரம் இந்த கதை பாமிட்டது. இப்போ எங்களை விட்ட சரோக்கா விட்ட ஒரு இது நடந்தாலும் உடனே கூப்பிடுவோம் வர சொல்லி என்ன நடந்தாலும் கூப்பிடுவோம் வர சொல்லி. உண்மைக்குமே வந்து அவள் வந்து எங்களோட குடும்பத்தோட நல்ல ஒரு ஒற்றுமையாக வச்சுருக்கணும்னு தான் உண்மையாக நான் நினச்சிருந்தேன். ஸோ அவள் இங்கே வேலைக்கு வந்த கொஞ்ச நாளைக்கே நான் சொன்னான், அம்மா நீங்கள் எங்களோட ஒத்திருங்க அம்மா, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உங்களுக்கு உண்டாக்கி தருவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் அவாவும் வந்து எங்களோட ஒருமிச்சு இருந்தவா திடீரென்று இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு. ஸோ அடிக்கடி சொல்லுவாள், நான் போகிற வீட்டு வேலைக்கு போகிற வீட்டுக்காரர் ஒரு களைச்சா அவர் சொல்லிட்டு தேத்தண்ணி கூட ஆற்றி தராதுகள், இங்கே வந்து உங்களோட நான் பழையன பிறகு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரிக்கு அடிக்கடி சொல்லுவாள். அதாவது வந்து நான் இப்போ இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறத சொல்லி காட்டையில் ஸோ அவங்க வந்து மனசில் அந்த ஒரு சந்தோஷமாக இருந்தவங்க அவங்களோட இருக்கேக்க. இப்போ இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறாண்டேக்க உண்மைக்கு வந்து சரியான ஒரு மனசு கவலை. ஸோ இப்போ போய் பார்க்க போன்னு மறுபடியும் அவங்க இப்போ எல்லாம் குணமாகி வரப்போகிறாங்கன்னு சொல்லி இருக்குது. ஸோ உண்மைக்குமே வந்து வெளியில் இருக்கிறவங்க சொன்னவங்க ஸோ அவங்களுக்கு வந்து குணமாகினா கூட இனி வீட்டுக்கு வேலை கெடுக்க வேண்டாம் ஏன்னு சொன்னால் அவளுக்கு இப்போ இப்படியான ஒரு நிலைமை இப்போ வந்துட்டு இனி கட்டாயம் இப்படியான நிலைமை இனி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுருக்க நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட அவன் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் எல்லாம் சொல்லியிருந்தவேல். உண்மைக்குமே வந்து நான் சொன்னான் அப்படி ஒன்றுமே இல்லை நடக்காது. ஸோ அவள் வந்து எங்களுடைய வீட்டை வந்தான்னு சொன்னால் அவன் நிலைமை மனநிலைமை எல்லாமே வந்து மாறும், நல்ல மாதிரி இருப்பாங்க. நாங்கள் புத்தியின்படி சின்ன பிள்ளைய அவாட்ட கொடுக்காம விட்டா சரிதானே என்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து எப்போ வீட்டை வரப்போகிறாங்கன்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்ற இதுன்னு சொன்னால் நானும் வந்து அன்றைக்கு அவங்களுடைய வீட்டை போவேக்க சரி அவங்களுக்கு வந்து ஏழாமல் இருந்தால் இந்த காசை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லி போட்டு தான் போனது. ஆனால் அவங்களே சந்திக்க முடியலை. அப்படியான நிலைமையில் இருக்க உண்மைக்குமே வந்து என்ன செய்யறேன்னு தெரியாத தான் நான் வீட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்து சுகமாகி வருவாங்க தானே என்று சொல்லி போட்டு தான் நான் வீடு தேடி வந்தேன். ஏன்னு சொன்னால் அந்த பருவத்தில் கூடி புறஞ்சிருமன்ற மாதிரிக்கு ஒன்றும் நடக்கல. அதான் நான் பார்த்தேன். நான் நினைச்சேன் சில அவ்வளோ பருவத்துக்குள்ளே கூடி குறைஞ்சிருந்தானா அப்போ வருவான்ற மாதிரி தான் நினைச்சினான். இது வந்து இப்போ 20-25 நாளுக்கு மேலே அவாக்கு இன்னும் குறையவே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்லே அப்படி இருக்கிறாங்கன்றே. இது வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு தான் போயிட்டு போலேக்கு. நாங்கள் போய் பார்க்கலாம், நாங்கள் நாளை போய் பார்ப்போம். என்ன சாப்பாடு கொண்டே கொடுக்கலாமா? அப்போ நாங்கள் சமைச்சு கொண்டு போய் அவாக்கு வந்து சாப்பாட்டை கொண்டே கொடுப்போம். என்ன மாதிரி என்ன கண்ட்ரோல் என்ன மாதிரி கொடுத்துட்டு வரலாம் தானே போய் இந்த மாதிரி அவாக்கு அணுண்ட சாப்பாடுன்னு சொன்னால் சரியான விருப்பம். அதையும் சொல்லணும் எந்த சாப்பாடை போய் ருசின்னு சொல்கிறோம் அப்படி சொல்லுவா. அனு என்ன மாதிரி சமைக்குது நல்ல டேஸ்ட்டாக சமைக்குதுன்னெலாம் சொல்லுவா. அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு வந்தாலும் இங்கே அணுண்டே தான் சொல்லுவாள் நல்ல சாப்பாடுன்னு. ஸோ அப்படி அவாக்கு ஒரு விருப்பம். ஸோ கட்டாயம் ரோஜா அம்மாவை நாங்கள் கூப்பிட்டு வீடியோ பதிவு செய்யணும்னு தான் எங்களுடைய ஆசை. கட்டாயமாக குணமடைஞ்சு வந்தாங்கன்னு சொன்னால் வந்ததுன்னா அப்போ அவா கேட்டேன் நாங்கள் அவா இனி வர மாட்டா நாங்களும் வாரங்க அவங்கள விட்ட வாரம் கேட்டோம். நாங்கள் என்ன இல்லை ஐயோ எனக்கு வேலைக்கார பிடிச்சி எங்களை விட்ட வேலை செய்யணும் மட்டும் இல்லை அவங்க அவா எனக்கு சும்மா ஏதாச்சும் முதலே பழக்கம் அதுக்காகத்தான் நம்ம வரப்போன்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உண்மைக்கு வந்து தேவையில்லை தான் எங்களுக்கு. ஸோ அவான்ற கஷ்ட நிலைமை தெரிஞ்சால் நம்ம வந்து நாங்கள் வீட்டை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. மற்றது எல்லாருமே வந்து நம்பி வீட்டுக்கு விட இல்லாது அவங்க வந்து சரியான ஒரு உண்மத்துவமான அம்மா. அதெல்லாம் இந்த தூரம் அவாக்கு இடம் கொடுத்து நாங்கள் வச்சுருந்தாங்க. கட்டாயம் அவள் வந்து குணமடைஞ்சான்னு சொன்னால் வீட்டை வருவா. அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம்
யாரையுமே வந்து நாங்கள் வீட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி எடுக்க போகிறதில்ல. நான் பெரிய இதாக நாட்களையுமே இல்லை, அந்த வேலைக்காரியெல்லாம் பிடிச்சிக்கணும் அப்படி எந்த எதுவுமே இல்லை, எனக்கு வேலைக்காரன் தேவையே இல்லை எங்களை வீட்டுக்கு. நான் இப்போ தம்பி சின்ன நேரம் மனம் எல்லா வேலையும் செய்கிறேன். எனக்கு அந்த ரோயாமா ரோட்டில் காணிக்க அவள் தண்டை பாட்டில் சிரிச்சு கொண்டு போவா இதண்டுவா. நான் ஒரு நாள் என்னென்னு சொல்கிற ஒரு சகோதர அம்மா என்னென்னு சொல்கிற நெருங்கின ஒரு உறவு இல்லாமல் போன மாதிரி தான் இருக்குது அவள் வினை கேட்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் அம்மாவை எப்படி அதுங்களை விட்ட வேலைக்கு வரணும் கண்டு ரோட்டில் கண்டு வாங்கோ இதான் வீடு அந்த கதைச்சி கூப்பிட்டு தண்டி நான் மற்றும்படி நாங்கள் வீட்டுக்கு வேலைக்காரர் அப்படின்ற எதுவுமே எனக்கு தேவையே இல்லைன்னா அப்படி தான் அன்றைக்கு ஒரு அம்மா அவரால் அதாவது வந்து ரோஜா அம்மா இங்கே வேலை செய்து கொண்டு கேட்க ஒரு அக்கா அவரால் எடுத்துருந்தவா வெளிநாட்டிலேருந்து. அப்போ எடுத்து ரோஜாக்காவை சொன்னால் இவா வந்து என்னோட படித்த மாதிரி இருக்குதுண்டு. இவள் வந்து அந்த ஹாஸ்டலில் படித்த மாதிரி இருக்குது. அவள் படிக்கிற காலத்திலே ஒரு மாதிரி தான் இருந்தவா. இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கிறா. ரோஜாம்மா வந்தோடனே எனக்கு ஒரு கால் பண்ணி கொடுங்கோ கதைக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருந்தவா. அப்போ நான் உண்மைக்குமே வந்து நினைச்சு நான் படித்த வாண்டு வர சொல்கிறாங்க இப்படி ரோஜாம்மா எங்களோட வீட்டில் கஷ்டப்படுற எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ இது சில வேளை ரோஜாம்மாவுக்கு எதுவும் உதவி செய்வினமாக்கும்னு சொல்லி நான் நினைச்சது. ஆனால் அவங்க வந்து கால் பண்ணி கதைச்சவங்க அப்படி எதுவுமே உதவி செய்யலைன்றதுக்குள்ள ஒரு மனசு கவலையாக இருந்துச்சு. ஸோ உண்மைக்கும் வந்து சரியான ஒரு கஷ்டம். அவங்களோட வீட்டை வந்து பார்த்தாலே ஒரு கவலையாக இருக்கும். அப்படி அதாவது மதிய நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கையில் அது வெயில்னு சொன்னால் மண்டே வடிக்கிற மாதிரி இருக்குமே, கடல் மண்ணும் பெற அப்படியான ஒரு நிலைமையிலாம் இருக்கிறாங்க. அதாவது வந்து லீவ் விட்ட காலத்தில் மகன் வந்து நேசரி டியூஷனுக்கு போகிறதான். அப்போ டியூஷனுக்கு போய் சைக்கிளை அவர் கொண்டு போய் வேறாமண்டு புனநகர்லேருந்து விடியப்புறம் 6 மணிக்கு எழும்பி எல்லா இடமும் வந்து கூட்டி போட்டு இங்கே வருவேன் 9 10 மணிக்கு. சரியான கவலையாக இருக்கும். என்ன செய்கிறது, இப்படி தான் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கட்டாயம் இந்த வீடியோ மூலம் அறிமுகமாகி நிறைய பேருடைய மனசில் இடம் பிடிச்ச ரோஜா அம்மாவை நிறைய பேர் வந்து விசாரித்ததுக்கமைய இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்திருக்கோம். கட்டாயம் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வருவாங்க. வந்த பிறகு அவங்கள கொண்டு நாங்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்வோம். அதாவது வந்து சந்தோஷமாக ஒரு வீடியோ வந்து பதிவு செய்வோம். அதுக்கு முன்னாடி ரோஜா அம்மாவை நாங்கள் நாளைய தினம் போய் பார்க்க போகிறோம். கட்டாயம் பார்க்க முடிஞ்சு அவளோட கதைப்பான்னு சொன்னால் அவளோட இருந்த ஒரு சில வார்த்தை கதைச்சி போட்டு வருவோம். அப்படி கதைக்க முடியாத பட்சத்தில் அவங்கள ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து கொண்டு வருவோம். ஏன்னா ஸோ என்னென்னு சொன்னால் நிறைய உள்ளங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வச்சு அனுப்பணுன்றது என்னுடைய விருப்பம் உண்டு சொல்லிக்கொண்டு அப்போ நாங்களும் இந்த வீடியோ நாங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக அந்த ரோஜா அம்மாவுக்கு வந்து குணமடையணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. அதாவது வந்து உண்மைக்குமே வந்து சரியான ஒரு வறுமையில் இருக்கிறவங்க அதான் எனக்கு ஆக கவலை. ஸோ வறுமை இல்லைன்னு சொன்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். வறுமையில் இருக்கிறபடியாக தான் எனக்கு சரியான கவலை. உண்மைக்குமே வந்து என்னட்ட அந்த தூரத்தில் இருந்தால் கட்டாயம் நான் கொடுப்பேன். அப்படியே எத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் ரோஜா அம்மாவுக்கும் கொடுக்கணுமன்றது என்னுடைய விருப்பம். கட்டாயமாக குணமடைஞ்சு வந்தான்னு சொன்னால் நான் என்னால் முடிஞ்ச காசை வந்து அவங்களுக்கு நான் கட்டாயம் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே என்ன தெரியல, கதைக்கிறேன்னு தெரியல. உண்மைக்குமே வந்து ஏதோ சொந்த சகோதரத்தை பற்றி கதைக்கிற மாதிரிக்கு ஒரு மனசு எல்லாம் ஒரு பதட்டமே அப்படியான ஒரு நிலைமையாக இருக்குது. எல்லாரும் வந்து கேட்பினோம் ரோஜா மாயின் வரையிலன்னு சொல்லி. எங்களுக்கும் அந்த விளக்கம் தெரியாது. அப்படிதான் அனு என்ன சொல்லி விட்டதுன்னு கொஞ்சம் கனவுல நினைக்கலாம் இப்படி வருமானு. சரி, ஓகே. அப்போ நாங்களும் வந்து நிறைய நேரம் கதைக்கிறோம் போல என்ன. ஸோ இதை குறித்தான வீடியோ வந்து இந்த கட்டாயம் இதை குறித்தான வீடியோ வந்து இதை பற்றி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்திருக்கேன். அதாவது வந்து இந்த வீடியோ மூலம் நிறைய பேருடைய மனசை கவர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமாக அவங்களோட பயணித்து கொண்டிருந்த வாண்ட முறையில் அவங்கள பற்றி கேட்டதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்து கொள்கிறேன். அப்படியே இந்த வீடியோவை நாங்களும் வந்து முடித்து கொள்ள போகிறோம் என்ன. ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள். அப்படி எங்களுடைய ரோஜா அம்மாவுக்காக நீங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரம் குணமடைந்து வந்து எங்களோட வீடியோவில் சந்தோஷமாக கலந்துரையாடி இருக்கணுமன்றதை நீங்கள் கட்டாயம் வேண்டிக் கொள்வீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விடை விட்டு கொள்ளுகிறோம். பாய்.